and welcome back to SB1 New Updates. SB1 New Updatesல இன்னைக்கு நாம 3 பிரபலங்களை பத்தின முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்த்தலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 3 பிரபலங்களை பத்தின இன்றைய அப்டேட் என்ன அப்படின்னு நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். திறமைக்கு வயதில்லை அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ வயசானாலும் இன்னும் தான் ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய திரைப்படங்களில் தன்னோட திறமைகளை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு வர ஒரு நடிகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரஜினிகாந்த் தான். ஸோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லாத நிலையில் அவர் நேற்று இரவு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவரோட உடல்நிலை சரியாக இருக்கிறதாகவும் அவரை தீவிர கண்காணிப்பு சிகிச்சையில் வச்சு கண்காணிச்சுட்டு வர்றதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்குது. அண்டு செகண்டாக என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் அவங்க ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்கள சேவ் டேட் அக்டோபர் 5 அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அவங்க ராபர்ட் அவர்கள், அதாவது நடன இயக்குனரான ராபர்ட் அவர்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட அது 4வது திருமணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை பற்றினா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்டு 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிடிஎஃப் வாசன் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் ஒரு மிகச்சிறந்த யூடியூபராக இருந்தார். அண்டு அவர் மஞ்சள் வீரன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறதா இருந்த நிலையில் இப்போ அந்த திரைப்படத்தில் செல்லம் அப்படின்ற அந்த டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் இனிமேல் நடிக்க போகிறது இல்லை அப்படின்னு டிடிஎஃப் வாசனை மஞ்சள் வீரன் திரைப்படத்திலேருந்து நீக்கிட்டதா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த 3 அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான அப்டேட்டுக்கு நம்ம SBO யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.